எல்லாருக்கும் வணக்கங்க. பட்டர்ஃப்ளை வந்து ஃபஸ்ட்டு டியூஸ்டே தூக்கிட்டு போனேன். கடிச்சிருச்சுங்க எல்லாம் சேர்ந்து. அப்போ கொண்டு போனதில் அவங்க அந்த ஸ்கின் டிசைன்லாம் பார்த்துட்டு 2 மந்த்ஸா 1 மந்த்தா அப்படி தான் கேட்டாங்க. அது 1 மந்த் 2 மந்த்லாம் கிடையாதுங்க சார். 1 இயர் குட்டி அது. 1 வருஷம் ஆயிடுச்சு நம்மள்ட்ட வந்து. இனிமேல் அப்படியே தான் இருக்குதும். நானும் ஹோமியோ, அலோபதி எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். சிம்பாரிக்க வரைக்குமே ட்ரை பண்ணியாச்சு. ஆனாலும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. அப்புறம் அதோட ஸ்கின்னையும் அவர் செக் பண்ணாருன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸ்கின்னை செக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்கின்னை செக் பண்ணி பார்த்துட்டு இது ஃபங்கஸ்லாம் கிடையாது, ட்ரீட்மெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் அவங்க ஸ்கின்னுக்கு தகுந்தபடி லோஷன், அப்புறம் அவங்களுக்கு டேப்லெட்டு, டானிக் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. அதுதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டுருக்கு. வீக்லி ஒரு 2 டைம் வந்து அவங்கள குளிப்பாட்டணும், ஷாம்பு போட்டு குளிப்பாட்டணும். அது போக மார்னிங் பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு இது மாதிரி ஆயில்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து அப்ளை பண்ணி விடணும். அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்புறமா குளிப்பாட்டணும். இன்றைக்கி தான் குளிப்பாட்டியிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த வாரம் டியூஸ்டேயும் எடுத்துகிட்டு போனேன், செவ்வாய்க்கிழமையும் எடுத்துகிட்டு போனேன். பார்த்துட்டு மொதலுக்கு கொஞ்சம் பெட்ரு. புண்ணெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. குளிப்பாட்ட மட்டும் செய்யுங்க. மெடிசன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து இது பார்த்திங்கன்னா டேப்லெட் வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து 3 நாள் மட்டும்தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் கொடுக்கல. அவங்க சொன்னது வந்து அது கண்டினியூஸாக கொடுக்க சொல்கிறாங்க. மறுபடியும் 6 நாள் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் செவ்வாய்க்கிழமை எடுத்துகிட்டு போகணும். அவர் 6 எப்போங்க சார் முடி வளரும், ஹேரெல்லாம் நல்லாகி பழைய மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு கேட்டால், அது எப்படியா தான் 6 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் சரின்னு சொல்லிட்டு இவங்க நாளை குளிப்பாட்டியிருக்கு. பார்ப்போம். பட்டர்ஃப்ளை எப்படியாவது முழுசாக பார்க்கணும்னு ஆசை. இப்போ தான் அங்கனே முடி வளர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அவங்க ஷெல்டரில் கிடையாது, வீட்டில் தான் இருக்கிறாங்க. வீட்டில் தான் இருக்குது, ஷெல்டரு கிடையாது. ஷெல்டரில் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு பத்தாததுக்கு இது ரொம்ப குலைக்கிறதுங்களா. அதுங்க எல்லாம் சேர்ந்து கடிச்சு வச்சிருதுங்க. யார் குலைக்கிறாங்களோ அவங்க வந்து அதுங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குதுங்க. அந்த படுத்தோடனே காலை தூக்குதுங்க பார்த்திங்களா, அதுங்களை மட்டும் விட்டுருதுங்க. திரும்ப குலைக்கிற ஆளுங்களை போட்டு தள்ளிடுதுங்க. எல்லாம் சேர்ந்து கடிச்சு வச்சிருதுங்க. அதனாலேயே குட்டிங்களை விட்றது கொஞ்சம் பயமாக இருக்குது. இதுவும் அக்ரெசிவாக தான் இருக்கும். ரொம்ப வர வர இவங்களாம் ரொம்ப மோசம். பட்டர்ஃப்ளைலாம் ரொம்ப குலைக்குது. பழைய மாதிரிலாம் சைலண்ட்லாம் கிடையாது, பயங்கரமாக குலைக்கும். அதனால் ஷெல்டரில் கிடையாது, இங்கே கொண்டாந்து போட்டாச்சு. இங்கே தான் இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இன்னும் ஒரு 4 வாரம் எடுத்துகிட்டு போகணும். எனக்கு ஒரு வசதி என்னென்னா, இங்கே ஒரு 6 மணிக்கு கிளினிக்கு. பகல்னால் கவர்மெண்ட்டு ஜிஹெச் பக்கத்தில் 2 ஜிஹெச் இருக்குது. ஒருத்தர் டாக்டர் இல்லைன்னா ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுவேன். பாவனக்கோட்டை, அப்படி இல்லைன்னா புளியால் தான் எங்களுக்குரியது, எங்கள் இடத்துக்குரியது. பாவனக்கோட்டை அதுக்கு பக்கத்தில். அதனால் இது 2 ஏதோ ஒன்று கொண்டு போகலாம் பகலில். அதையும் தாண்டி 2 இடத்துல இல்லைன்னா தேவகோட்டை ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிடலாம், டவுனுக்கே நான் கொண்டு போயிடலாம். அது அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு சயோக்கியை தூக்கிட்டு போனேன். ராம்நகர்னு சொல்லிட்டு தேவகோட்டையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர். அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். அதனால் எப்படியா இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட் எய்டு கொடுத்து காப்பாற்றிடலாம். அதுக்கப்புறமா ஃபர்தராக வேறு ஏதாவது பெரிய ப்ராப்ளம்னால் மதுரை இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போக முடியும். இங்கே ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி இருக்குதா என்னன்னு தெரில. மைக்ரோசாஃப்ட்டில் வச்சுலாம் டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க. ஆக்சிடெண்ட் கேஸெல்லாம் அவர் இருக்கிறாரு. பெரிய இந்த ஸ்கேனு, எக்ஸ்ரே அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் இங்கே இல்லை. 6லேருந்து 9 மணி வரை பார்க்குறாங்க. நான் வர 8 மணி 9 மணி ஆயிரும். அங்கேயும் போனாலும் ஒரு 3 பேர் 4 பேர் இருப்பாங்க. நான் 6 மணிக்கு 5:30க்கெலாம் கிளம்பிடுவேன். ஒரு 1/2 hour ஆகும், அவ்வளோதான். போய் பார்த்துட்டு ஆட்டோலாம் கிடையாது. பட்டர்ஃப்ளை இவங்களெல்லாம் ஆட்டோவுக்கு 1100 வரும். அதனால் ஆட்டோவில் கொண்டு போகிறதில்ல. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறக்காண்டி ஆட்டோவில் போனேன். இப்போ ஒரே இதனால் பாதியில் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் வண்டியிலேயே ஃப்ரண்ட்லேயே வச்சு நான் கொண்டு போயிடுவேன் ஆளுங்களை. ட்ரீட்மெண்ட்லாம் போய்கிட்டுருக்கு. பட்டர்ஃப்ளை நல்லா ஆயிடுவாங்க, சரியாயிடும். இன்னும் ஸ்கின் டிசீஸான அந்த டாக்டர் நான் கேட்டேன். சார் இந்த மாதிரி 2-3 பேர் என்கிட்ட இருக்கிறாங்க, வந்து பார்க்க முடியுமா? நான் எல்லாரையும் நான் தூக்கிட்டு வர முடியாது. ஒரு டைம் வந்து ஷெல்டரில் உள்ளவங்க எல்லாரையுமே ஒரு செக் பண்ணி கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், எனக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் நான். ஒரு 20 days அவர் வரமாட்டாராம். 1ஆந்தேதிலேருந்து 20ஆந்தேதி ட்ரைனிங் ஏதோ போகிறாங்க போல். போயிட்டு அது முடிஞ்சவொடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து அதுக்கப்புறமா தான் அந்த குட்டிங்களையெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுங்களுக்கு மெடிசன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மெடிசன்ஸ் போய்கிட்டு தான் இருக்குது. அலோபதி கொடுத்துட்டு தான் இருக்குது. இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களாம். ஏன்னா குட்டிங்க தானே, ரொம்ப இதாகலை. குட்டியிலே அந்த மாதிரி ஆனதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேர் பழகிட்டாங்க. 2 பேர் ஒரு ஆள் பழகிட்டாங்க. 2 பேர் மட்டும் தான் பயப்படுதுங்க. சரியாயிடும், க்யூர் பண்ணிடலாம். நிஷா இவங்கெல்லாம் ஷெல்டரில் இங்கே தான் இருக்கிறாங்க. கரண்ட் அங்கே இல்லாதனால இங்கே தான் இருக்கிறாங்க. கரண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டு ரசீதே இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன். அதை பற்றி நான் பேசலான்னு நினச்சேன், மறந்துட்டேன். வீட்டு ரசீதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ இடம் இருக்கோ, எவ்வளோ வாங்கியிருக்கோமோ அத்தனைக்கு சேர்த்து தான் அந்த ரசீதை போடுவாங்களாம். முதல்ல நம்ம வீடு கட்டினா அந்த வீட்டுக்கு மட்டும் போட்டு கொடுப்பாங்க. ஒரு 5 சென்ட்டு ஓட்டு வீடு, அந்த கூரை வீடு, எதுக்கோ அதுக்கு தகுந்தபடி போடுவாங்க. 500 1000 கொடுத்தோன்னா லோக்கல்லே போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது, நிறைய ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா வீட்டு ரசீது வாங்குறதுக்கு முதல்ல கிளார்க், இப்போ அவரெல்லாம் கிடையாது. நேராக ஆன்லைன் சென்டருக்கு போயிடணும்.
போய் அவரை போய் கேட்டோம்னா அவர் 11 இது கேட்குறாரு டாக்குமெண்ட் கேட்குறாங்க. அதை ஃபுல்லாக ரெடி பண்ணணும். 3 இது விஓட்ட வாங்க வேண்டியது இருக்கும். அது 3 வாங்க வேண்டியது இருக்கும். அவர்கிட்ட வாங்கிட்டு வரணும். அது வில்லங்க சான்று, சாலைக்கானது, நம்மளுக்கு பாதை இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொன்று இந்த மாதிரி 11 இது ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி அவர்கிட்ட கொண்டு போய் சப்மிட் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு மட்டும் 10,000 ஆன்லைன் ப்ராசஸ் மட்டும் 10,000. கவர்மெண்ட்டுக்கு கட்டுறது வந்து 16,750. நான் செகண்ட் கட்டுறது ஃபஸ்ட்டு வந்து 3,550 நம்ம கட்டினேன். 3,750. இது 16,520 இப்போ கட்டியிருக்குது. மொத்தம் 31 சம்திங் வந்திருக்கும். அப்புறம் இவங்களுக்கு பஞ்சாயத்துக்கு இவ்வளவு, அப்புறம் இவங்களுக்கு தனியாக ஒரு 1000 ருபீஸு, மொத்தம் 31 பக்கம். வீட்டு ரசீது வாங்குறதுக்கு மட்டும் நான் வீட்டு ரசீது இன்னும் கைக்கு வரல. இன்னும் ஒரு 1 வீக் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க இன்ஜினியர் பிளானுக்கு மட்டும் இவ்வளவு. இன்ஜினியர் பிளான் முடித்ததுக்கப்புறம் வீட்டு ரசீது வாங்கினதுக்கப்புறம் தான் கரண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். எப்படியா இருந்தாலும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆயிரும் எனக்கு கரண்ட் வர்றதுக்கு. அப்புறம் தண்ணிக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம். பாப்போம், முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வாக்கில் எல்லாம் ஃபினிஷிங் ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்புறம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரிசி இல்லைன்னு சொன்னோடனே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. இன்னொன்று, நான் சென்னையிலேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, திருப்பூர்லேருந்து, அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ இருந்தோ ஃபோன் கால்ஸ் என்கிட்ட இருக்குது. ஆனால் நான் வாங்கவே முடியாத தூரத்தில் உள்ளவங்க தான் எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுமா, வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அமௌண்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் எனக்கு அது பெரிய விஷயந்தான். நான் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு 100 ரூபா அனுப்பும்போது 1000 ரூபாய்க்கு நான் 10 கிலோ அரிசியா ஒரு சிப்பமே தூக்கிடலாம். அவசரமாக ஒரு சிப்பம் தூக்கிடலாம். ரேஷன்லேயே கூட ஒரு கேட்டால் கூட கொடுப்பாங்க. இல்லை ஃபேமிலியில் நம்ம இந்த ஊருக்குள்ளேயே கேட்டோம்னாலும் நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல அரிசியோ குருணையோ ஏதோ ஒன்று பைசா இருந்துச்சுன்னா நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். அப்போ மணிங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கெலாம் நான் கேட்கவே கிடையாது. எனக்கு இது வந்து தொழில் கிடையாது. நான் நிறைய பேருக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்கணும். நான் நேரில் வந்து பேசுகிறேன். நான் இது முகம் தெரியாமல் பேசுகிறதுங்கிறது வேறு மாதிரி இருக்கும். எனக்குன்னு நான் ஹெல்ப் கேட்கவே, என்னுடைய சாப்பாட்டுக்கோ என்னுடைய பசங்களை படிக்க வைக்கிறதுக்கோ நான் ஹெல்ப் கேட்கவே கிடையாது. எனக்கு ஹெல்ப்பும் தேவை கிடையாது. அது அவசியமே எனக்கு இல்லை. ஆனால் இவங்களுக்கு வந்து உங்கள் ஹெல்ப் கண்டிப்பாக வேணும். ஏன்னா 50 பேர் இருக்காங்க. நான் இன்னும் எக்ஸ்ட்ரானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆகும், அதில் டவுட்டே வேண்டாம். ஏன்னா நம்ம திருந்த போகிறதும் கிடையாது. இதோட நிப்பாட்ட போகிறோமா இல்லை, பார்க்குற இடங்களை எடுக்க தான் செய்வோம். அப்போ அது எல்லாத்துக்குமே 10 கிலோ 2 கிலோ போட்ட இடத்துல 5 கிலோ, 5 கிலோ போட்ட இடத்துல 10 கிலோ 13 கிலோ ஆகிடுச்சு. 25 கிலோ 50 கிலோ இருக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இப்போவும் சொல்கிறேன், என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, நான் என்ன எங்கே இருந்துருக்கு எப்படி இருக்கேங்கிறத நீங்கள் வந்து கூட நீங்கள் பார்த்துக்கிறலாம். நான் இதை நம்பிலாம் கிடையாதுங்க. எனக்குன்னு தேவை கிடையாது. நான் இதுலேருந்து எதுவும் எடுக்க போகிறதும் இல்லை. இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய மைண்ட் செட்டாக இருக்கும். அப்புறம் ஹெல்ப் பண்ணுங்கள். பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.